இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க சார். அதனால சரி ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இங்க கேள்வி கேட்டுக்கிறோம், அவரும் கேள்வி கேட்பாரு. என்னுடைய பேர் அருண்குமார். நான் இங்கே மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர். பனங்காட்டுப்பாக்கம், கொளத்தூர், வெளிச்சை, சோனலூர், மாம்பாக்கம் மொத்தம் 5 ஊராட்சி 11 ஆம்லேட் வில்லேஜ் சேர்த்த அந்த ஏரியாவுக்கு ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன். வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். இப்போ இந்த பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இப்போ இருக்கிற என்னுடைய 5 ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பண்ணன் தாமோ அன்பரசன் அண்ணன் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவர் திரு SRL இதயவர்மன் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவங்க வந்து பொதுமக்கள் எல்லாரையும் போயிட்டு அணுகணும். கட்சிக்காரங்களை மட்டும் பார்க்காம பொதுமக்கள் அனைவருக்குமே போயிட்டு நம்ம வந்து உங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த 5 ஊராட்சியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கல் தொகுப்பு, புடவைகள் மற்றும் கேலண்டர், மஞ்சப்பை எல்லா திட்டத்தையும் துவங்கி இன்னைக்கு செயல்படுத்தி வந்துட்டு. இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த பொங்கல் பரிசு தராங்க, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு மக்கள் என்ன காரணம்? கவர்மெண்ட்டு அவங்களால முடிஞ்சது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும், பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. இன்னைக்கு நான் கொடுக்கறது என்னுடைய மக்கள், இந்த பகுதி மக்களுக்கு எனக்கு வாக்களித்து செஞ்ச மக்களுக்கு நான் செய்யணுன்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்குமே எல்லா மக்களும் எத்தனை பேராக இருக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 7000 குடும்பம் இருக்கும். ஒரு 10,000 பேருக்கு இந்த நலத்திட்ட உதவி போய் சேரணும். சிறுவயது பெண்களும் சரி, பெருவயது மூதாட்டிகளுக்கும் எல்லாருக்கும் அனைத்து வயது வரம்புக்கும் சரி. அப்போ ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? ஆண்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிறைய செயல் திட்டங்கள் செயல்படுத்திட்டு வரோம், செயல்திட்டங்கள் பண்ணிட்டு வரோம். சொல்ல போனீங்கன்னா, நான் உடற்பயிற்சி ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். சொல்லாத லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய திட்டங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஆண்களுக்கு பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முதல்ல முக்கியத்துவம் வந்து மகளிருக்கு. இப்போ வந்து திமுக அரசு பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்கள் வந்து கொஞ்சம் மன வலியோடு இருக்காங்க. எல்லாமே வந்து திமுக அரசு எல்லாமே பெண்களுக்கு மட்டும் பண்றாங்க, ஆண்களுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? அப்படி இல்லை, ஆண்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு. அதை மக்கள் அதை எடுத்து போய் சொல்ற ரீச் பண்ற விதத்துல பல பேர் தெரியாம இருக்காங்க. ஆண்களுக்கு உண்டான மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க மக்களுக்கு. நாங்கள் எங்களுடைய பகுதியில் எவ்வளோ பேருக்கு தெரிவிக்கிறோம். தெரியாம மக்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேலைக்கு போகாத ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. MSME ஸ்கீமில் நிறைய ஸ்கீம் இருக்குது. லோன் நிறைய போகலாம். அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இங்கே நாங்கள் அப்ரோச் பண்ணி பண்ணுறோம். தெரியாமல் இருக்கவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2 பேருக்கும் சமமாக தான் நம்மளுடைய அரசு. இப்போ நிறைய மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி வாக்குவாதங்கள் ஈடுபடுறாங்க. நீங்கள் காசு கம்மியான காசு ஆசை பார்க்கணும் இல்லை, இது வந்து காசு கொடுக்குறதுன்றது மக்களாண்ட போட்டி போட்டுக்கிட்டு போய் செயல்படுது. இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ரீசெண்டாக பார்க்குறத பார்த்துருக்கலாம். காசு விஷயத்தில் வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம சாதாரண ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தான். இங்கே என்ன திட்டங்கள்னா தமிழக அரசு சிறப்பான முறையில் செயல்படுது. மக்களுக்கு நலத்திட்டங்கள் நல்ல முறையில் வருது. அதே மாதிரி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இந்த கட்டமைப்பு இங்கே இந்த 5 ஊராட்சியில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 ரோடுக்கு மேலே போட்டாச்சு. ரேஷன் கடை இல்லாத ஊருக்கு ரேஷன் கடையும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி என்னென்ன பணிகள் இருக்குதோ எல்லாமே செஞ்சு. ஃபாரஸ்ட் ரோடு இது வரைக்கும் 10 வருஷமாக போன அதிமுக ஆட்சியில் ஃபாரஸ்ட் ரோடு எதுவுமே போடலை. ஆனால் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட சோனலூர் அந்த இணைப்பு சாலை ஒன்று இருக்குது, நான் கூட்டு போகிறவங்கள. அந்த சாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 வருஷமாக ரோடு போடாத ரோடு. இப்போ திமுக அரசு வந்து தான் அங்கே போட்டிருக்காங்க. அந்த இணைப்பு ஃபாரஸ்ட் ரோடு எல்லாமே போட்டாச்சு. அதே மாதிரி எந்தெந்த பகுதியில் ரொம்ப 10 வருஷமாக நிறைய இடத்துல சாலை வசதிகளே இல்லாமல் இருக்குது. இப்போ சாலை வசதி பண்ணியாச்சு. திமுக அரசுல துரிதமாக செயல்படுத்திருக்கு. நான் எல்லாருமே உங்களுக்கு நீங்க பண்ண சாதனைகள் நான் சாதனைன்னு சொல்ல முடியாது. என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச பணிகளை செய்கிறேன். அந்த பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சோனலூரில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் ரோடு பெரிய ரோடு ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிச்சை ஊராட்சியில் 2 கோடி திட்டத்தில் ஒரே அட்டஸ்டச் ரோடு ஒன்று வந்து முதலமைச்சரோட சிறப்பு நிதியில் வந்து அந்த ரோடு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது பண்ணது.
பனங்காட்டுப்பாக்கம் புங்கேரி இணைப்பு சாலை ஒன்று, பனங்காட்டுப்பாக்கம் மெயின் ரோடு ஒன்று பண்ணோம். மாம்பாக்கத்தில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சுத்திகரிப்பு பிளான்ட் ஒன்று பண்ணிட்டு, நம்ம சீவேஜ் வாட்டர் இருக்குல்ல, வேஸ்ட் பண்ணாமல் மொத்தத்தையும் அதை சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணி வந்து பிளான்ட் செடிகளுக்கு யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் திட்டத்தை இந்தியாவிலே திமுக அரசு எடுத்துகிட்டு வந்தது. மாம்பாக்கம் ஊராட்சிக்கு அதை நாங்கள் பண்ணது பெரிய, இந்த ஊராட்சியில் பண்ணது அது ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெளிச்சம் பண்ணியாச்சு, சோனலூர் பண்ணியாச்சு, குளத்தூர் ஊராட்சியில் 2-3 சாலைகள் பெரிய அகலமான சாலைகள் போட்டாச்சு. இப்போ பெருமாள் கோவில் தெரு சாலையை போட்டு முடிக்க போகிறோம். அர்பெக்ஸிலும் கண்ணாபுரம் மெயின் ரோடு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதி இல்லாமல் இருந்தது, அதுவும் இப்போ ஆர்டர் வந்துச்சு, அந்த சாலையை போட போகிறோம். பெண்களுக்கு கிராமப்புறங்கள பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பெண்களுக்கு கிராமப்புற பாதுகாப்புக்கு அவேர்னஸ்க்கு இந்த விஷயமே பாதி பேருக்கு தெரியாது. இப்போ ட்ரைபிள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த பெண்களுடைய எப்படி இருக்கணும் வாழ்வியலே தெரியாமல் இருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய அங்கே தான் நடக்குது. அதெல்லாம் வந்து இப்போ தமிழக அரசால் ஒரு தனி குழுவே இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியாக கேர் பண்ணிக்கிறதுன்னு ஒரு குழு வந்து மாதம் அவங்கள பார்த்துட்டு கணக்கு கொள்ளணும். அந்த குழுவும் வருது. இந்த பகுதியிலே சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு. மகளிருக்கு என்னென்ன அவேர்னஸ் தேவையோ பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் ஆர்வம் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க பிஏபிஎல் முடிச்சு அரசியல் எது இன்ஸ்பயரா பண்ணீங்க? எதை நான் அரசியல் வந்து பண்ணணும்னா மக்களுக்கு செயல்படுத்தணும், யார் செய்வாங்கன்றது முக்கியம். நான் பார்த்ததுல இங்கே இருக்கிற ஃபீல்டு, நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே கவுன்சிலராக வேலை செய்கிறேன். இங்கே இருக்கிற மக்கள் குறைய நான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது, நான் ஒரு கவுன்சிலர், நான் போய் சொல்ல வேண்டிய அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் ஒன்றிய சேர்மன். அவர் தான் எல்லா கவுன்சிலருக்கும் மெயின். நான் அவரால் ஒரு கோரிக்கை வச்சா ரோடுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்டு எல்லாத்தையுமே பண்ணுவார். அதுக்கு அடுத்த கட்டமாக என்னால் சரி செய்ய முடியாத வேலைகளை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மினிஸ்டர்களில் இப்போ இருக்க நம்ம எங்களுடைய மாவட்ட கழக செயலர் தாம அன்பரசன் அவர்கள் வந்து 15 நாள் ஒரு வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் செவ்வாய்க்கிழமையானா மக்கள் குறை தீர்ப்பு முகாம்னு ஒன்று வைக்கிறாரு. அந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் அந்த கொடுக்குற மனுவை பார்த்தீங்கன்னா அதிகாரி அடுத்த 15 நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மனுவை பரிசீலனை பண்ணி அந்த நடவடிக்கை எடுத்து அவங்க சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த திட்டத்தின் கீழே இப்போ போன வாரம் கூட வந்துட்டு மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ, சேர்மன் எல்லாம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணாங்க. லோ வோல்டேஜ்னு ஒரே ஒரு மனு தான் கொடுத்தேன். அது அடுத்த 15 நாளில் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த ரெக்டிஃபை பண்ணி அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் இங்கே மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே லோக்கலில் சப்போர்ட்டாக இருந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ, மக்கள் கொடுக்குற கோரிக்கை மனுக்கு என்னென்னவோ டக்குன்னு எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால என்னுடைய பணி கொஞ்சம் இங்கே சிம்பிளாக இருக்குது. ஒன்றிய சேர்மன் அவர் தான் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி பக்காவாக பண்ணி தராரு. அப்கமிங் மூவியை பற்றி நன்றி ப்ரொடியூசர் நீங்க ஏன் அப்புறம் படம் பண்ணல? இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன படம் பண்ண போறீங்க? படம் பண்ணல, ஒரு பெரிய ஹீரோ கிட்ட வந்து ஆல்ரெடி படம் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. தை மாதம் பிறந்தோன்னா அதோட அறிவிப்பு வெளியாகும். நான் நந்திவரன் படம் ரிலீஸ் அப்போது நான் சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு ஹீரோ கூட பண்ண போகிறேன்னு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. பொங்கலுக்கு அப்புறமா அறிவிப்பு வெளியாகும். படம் பண்றவங்க அரசியல் ரீதியா பண்ணும்போது சில பிரச்சனைகளை உங்க உள்கட்சியிலே வந்து ஒரு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆளா இருக்காரு ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கும், அது நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்து சில எதிர்ப்புகள் பண்ணாங்க. இங்க திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்கும் சினிமாக்கும் அந்த சம்பந்தம், அந்த ஃப்ரீனஸ் நம்ம பண்ற படம். அதெல்லாம் இப்போ ஆக்டர்கள் வந்து அரசியலுக்குள்ள வராங்க, அரசியல் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ஈஸியா அது மக்கள்கிட்ட போய் சேருது. ஈஸியா ஒரு நாலு பொருள் பண்ணிட்டாலுமே மீடியாக்கள் வந்து ஆக்டர் பண்றதுனால ஒரு விஷுவல் வந்துது. நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆக்டர் கொடுக்கறதுக்கும் ஒரு கவுன்சிலர் கொடுக்கறதுக்கும் எப்படியான பிரிப்பம் போகும் பாக்குறீங்க? ஆக்டர் சும்மாவே அவங்க ஸ்டில்லு கொடுத்தா வந்து பண்ணிடுவாங்க. இதுதான் இது ரியாலிட்டி. இதுதானே நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், கிரவுண்ட் லெவல்ல இருந்து உழைக்கிறோம். இப்போ நம்ம டெப்டி சிஎம் இருக்கார்ல அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு சென்னையில் ஆரம்பிச்சு ஒரே நாளில் தூத்துக்குடி வரைக்கும் சுற்றுப்பயணம் போறாரு. அது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு அதை பத்தி பேசுறத கூட ஆக்டர் சும்மா ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் கூப்பிட்டு கொடுக்குற பொருளுக்கு வேலையை கூட இது பல மடங்கு உழைக்கிறவங்களுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. நீங்க ஆக்டருங்க வந்து அவங்க தனி ஆக்டிங் தான். கிரவுண்ட் லெவலில் வந்து மக்களை சந்திச்சாங்கன்னா அவங்களோட உண்மையான கலை நிலவரம் தெரியும். கிரவுண்ட் லெவலில் சந்தித்தா தான் அவங்களுக்கு அந்த எஃபெக்டிவிட்டியே தெரியும். மக்களை சந்திக்கும் போது தான் அவங்களோட பிரச்சனைகளை அணுக முடியும். மக்களை சந்திச்சு நேரடியாக போகாத வரைக்கும் அவங்களால அரசியல்
உள்ளே உட்காந்து பேசுறதுக்கும் கிரவுண்ட் லெவலில் போகிறதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ. இப்போ சொன்னீங்க முக்கியமான ஒரு ஹீரோ யாரும் தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமான ஹீரோனா ஒரு பெரிய ஹீரோ. தலையா தளபதியா? இல்லை இல்லை, அந்த அளவுக்குலாம் நாங்கள் பண்ணல, பண்ணுறோம். பொங்கலுக்கு அறிவிப்பு நல்லதாக